தம்பி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் அவமானத்துக்கு பயந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு எனக்கு தெரியும் சார். அதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட கேக்குறீங்க? எங்களை விட்டுருங்க. ஏங்க, நீங்கள் இந்த ரெட்டோட முகத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. தயவு செஞ்சு எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க தம்பி. ப்ளீஸ் இங்கிருந்து போயிருங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவளுக்கு கல்யாணம் கூட நிச்சயம் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா அவ வாழ்க்கை வீணா போயிரும் தம்பி. சார், உங்கள் பயம் எனக்கு புரியுது சார். இப்போ நீங்கள் இதில் பயந்து ஒதுங்கிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணு மாதிரியே நிறைய அப்பாவி பொண்ணுங்க இதில் பாதிக்கப்படுவாங்க சார். நீங்கள் பண்ண போகிற அந்த உதவியால் இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். வேணாம் தம்பி, தயவு செஞ்சு வேணாம். எங்களால யாருக்கும் உதவ முடியாது. நீங்க முதல்ல எங்க வீட்டை விட்டு வெளில போங்க. ஐயா, என்ன இப்படி பேசுறீங்க? அவர் எவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாரு. இல்லை, விடுங்க. எனக்கு உங்கள் சூழ்நிலை புரியுது. இதுக்கு மேலே உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. வரேன் சார். சகல, இப்படி பயந்தா என்னப்பா பண்றது? கண்டிப்பாக யாராவது முன் வந்து சொல்லுவாங்க. போலாம். சார் வாங்க. இருமா. வணக்கம். வணக்கம். சாரு யாருன்னு தெரியலையே. சார், உங்கள் பொண்ணால் எங்களுக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது சார். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன சார், விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிடிக்க போட்டா எப்படி? சார், உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக ரெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒருத்தங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், அவனை பற்றி தயவுசெய்து என் வீட்டில் வந்து பேசாதீங்க சார். சார், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொண்ணுக்கு நடந்த கொடுமை நாளைக்கு வேற எந்த பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாது சார். உங்கள் பொண்ணு மட்டும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் சார். வேணாம் சார், ஏற்கனவே மான மரியாதைலாம் போயிடுங்கிற பயத்தில் தான் அவன் கேட்ட பணத்தெல்லாம் அழுதுட்டு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சார். இதில் நாங்கள் போலீஸு ஸ்டேஷன் அலைஞ்சோம்னா எங்கள் குடும்ப கௌரவம், என் பொண்ணோட எதிர்காலம் எல்லாமே பாழாயிரும் சார். எங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சலாம் இல்லை சார். எங்களை விட்டுருங்க. அப்பா ஒரு நிமிஷம். நம்ம பயந்து ஒதுங்குற ஒவ்வொரு தடவையும் அந்த அயோக்கியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. நம்மளோட மானமும் பயமும் தான் அவனோட பலமா இருக்கு. இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்க வேணாம்ப்பா. இல்லம்மா, அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டியோட திரும்ப கொடுத்துரு. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, அப்போ நான் பணத்தை கொடுத்தா நீ எதுவும் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஆமா, என் பணத்தை கொடு, நான் போயிடுறேன். சரிதான். ஒருவேளை போலீஸ் கிலிஸ்ன்னு ஏதாவது நரி வேலை பார்த்த உன் போட்டோ இப்போவும் என்கிட்ட தான் இருக்கு. ஒரு செகண்ட்ல நெட்ல தட்டி விட்டுருவேன். அப்புறம் மானம் போயிடுச்சுன்னு உங்க அப்பா அம்மா தூக்கு கயிறை தேட வேண்டியது இருக்கும். பார்த்துக்கோ. நீ தேவையில்லாம என்ன நினைச்சு டென்ஷன் ஆகாத. எனக்கு என் பணம் மட்டும்தான் வேணும். இப்ப என்ன, உன் பணம் உனக்கு வேணும், அவ்வளவுதானே? தார. சரி, நான் எங்க வரணும்? எங்க வரணும்னு நான் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும்தான் வரணும். கூட யாரையாவது கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சது அப்புறம் நடக்கிறதே வேற. நான் யார்கிட்டயும் சொல்லல, போதுமா? ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பேசுனதுக்கு. சரிங்க சார். சரிங்க, நீங்கள் கிளம்புங்க.
அவன் வீட்டிலேருந்து கிளம்புனதும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். சரி சகோதரா, அப்போ நான் கிளம்புறேன். வரமா? ம். நீங்கள் என் கூட வாங்க, என் வீட்டுக்கு போயிடலாம். அங்கே என் பாட்டி இருக்காங்க. அவன் எப்படியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவனால என் குடும்பம் பயந்ததெல்லாம் போதும். அப்படியே ஏதாவது உண்மை தெரிஞ்சு அவன் என் போட்டோவை நெட்ல போட்டாலே எனக்கு பயம் கிடையாது. அந்த அயோக்கியனை புடிச்சு கொடுக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு அப்புறம் எந்த பொண்ணுமே அவன் கிட்ட மாட்டக்கூடாது. சரிங்க, போகலாம். ஒருவேளை அவன் முகத்தை மறைச்சிட்டு வந்தானா அவன்கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து அவன் மாஸ்கை கழட்ட வச்சிருங்க. அவன் முகம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். புரியுது சார். நீங்க சொல்ற மாதிரி அவன் முகத்தை பார்க்க முடியுமான்னு நான் பார்க்கறேன். அவன் கண்டிப்பாக உங்களை செக் பண்ணுவான். அதனால தான் உங்கள் ஃபோனில் எந்த ரெக்கார்டரும் ஆன் பண்ணாமல் இந்த செயினை உங்ககிட்ட கொடுத்தேன். புரியுதுல? புரியுது சார். என்னோட சேஃப்டிக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க. இன்னைக்கு கண்டிப்பா அவன் முகத்தை பார்த்துடலாம். பார்க்கறதோட இல்லாம ரெக்கார்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளிடலாம் சார். நீங்கள் அவங்ககிட்ட கரெக்டாக பேசினா மட்டும் போதும். நான் இங்கே பக்கத்துலேயே தாங்க இருப்பேன். அவனை பிடிக்கிறது எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் உங்கள் அப்பா கிட்ட நான் கொடுத்த வார்த்தை. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன். கிடைச்சிருக்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறக்கூடாது. அவனுக்கு உங்கள் மேலே எந்த சந்தேகமாக வந்துடக்கூடாதுங்க. புரியுதுல? புரியுது சார். என் மேல சந்தேகம் வராத மாதிரி நான் பேசுறேன். சரிங்க, தைரியமாக இருங்க. நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். எதுனா பிரச்சனை நான் குரல் கொடுங்க, நான் உடனே வந்துடுவேன். சரிங்க சார். போங்க.